அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம வரைபடமே இல்லாமல், அதாவது சார்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தாமல் சந்தையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்ப்பது, அதை எதன் மூலம் பார்க்கிறோம், ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். இதனை பற்றி உங்களுக்கு ஒரு கட்டண பயிற்சி இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் மே 27ஆம் தேதி நம்மளுக்கு வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினிற்கு உங்களுடைய தகவல்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அதாவது ஆப்ஷனை பற்றி தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு விருப்பம் உள்ளவர்கள் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக எங்களிடம் பயிற்சி பெற்றால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர வேண்டாம். கற்றல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி சந்தை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரால் வந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நேற்று நம்ம நிஃப்டிக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அது அட்டவணையில் 18200 மையமாக வைத்து நம்ம இது வரைபடத்து மூலியமாக நம்ம எடுக்கலை. 18200 காலோடது 95 ரூபா. அப்போ 18295 உங்களுக்கு அதுதான் ஷார்ட் டாப் அப்படின்னு அர்த்தம். இது கால் புட் ரெண்டு ஆட் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு வைட் ரேஞ்ச். அது 18362. அடுத்தது 200 புட்டோடது 67 ரூபாய்க்கும் போது 18133. இது ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணி நம்ம 18200 கழித்தால் வருவது 18038. சந்தை இந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கும். அதை விட இந்த எல்லைக்குள்ளே இருப்பது தான் அதிகமான இது இருக்குது. இது இந்த இடத்துக்குள்ளே இருப்பது ஒரு வால்டைல் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். இது வைட் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துக்குள் எப்படி வணிகம் நடைபெறுவது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யணும். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறதை பார்ப்போம். சந்தை பார்த்திங்கன்னா 18335. நம்ம 18200 மையமாக கொடுத்துருந்தோம். அப்போ 18178லிருந்து 18335 மட்டும் பயணம். ஓப்பன் 18200. அப்போ ஓப்பன்லேருந்து 134 புள்ளிகள் மேல் நோக்கியும் 23 புள்ளிகள் கீழ் நோக்கியும், அப்போ மொத்தம் நம்மளுக்கு ஒரு 160 புள்ளிகள் பக்கம் மார்க்கெட்டோட ரேஞ்ச் அமைந்துள்ளது. அப்போ இன்றைய ஒரு நாளோட ரேஞ்ச் 160. நம்ம என்ன சொல்லுவோம், 100 to 150 அப்படிங்கிறது சராசரியான ரேஞ்ச். அப்போ 100ங்கிறது எப்படி இருந்தாலும் வந்தே ஆகணும். அப்போ ஓப்பன் டு லோ 23 புள்ளினா 77 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே நடக்கணும். அப்போது நம்மளுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணாத வர 18278 அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட இடமாக இருக்கும். இது லாஜிக்கலாக பார்க்கணும். சிலர் கேள்வி கேட்பாங்க, இந்த ஹையை உடையுமா உடையாதான் எப்படி பார்க்குறது, லோவை எப்படி உடைக்குமா உடையாதான் அப்படின்னு பார்க்குறதுன்ட்டு கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதாவது இவங்க ஒரு திண்ணை பேச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்களோ வெளிய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக, தனித்துவம் வாய்ந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் அங்கு என்ன நடக்கிறது என்று நீங்கள் அப்சர்வ் செய்யணும். முதலில் ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வு செய்பவரே என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறப்பு மிக்கவராக மாற இயலும். அப்போ நம்ம வீக்லி ஓப்பன் ரேஞ்ச் அண்டு டெய்லி ஓப்பன் ரேஞ்சை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அதனால் ஓப்பனுக்கு அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் அப்படி இருந்தால் என்ன நடக்கும், அதனுடன் எஸ்டர்டே ஹையுக்கு மேலேயும் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்க சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி நீங்களாக ஒரு வாய்ப்பாடாட்ட இது பண்ணணும். இதற்குன்னு ஒரு காணொலி நம்ம போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அது கூடிய விரைவில் அந்த பதிவுகள் வரும். அடுத்தது நம்ம மே கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் நம்மளுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு 3:30க்கு இணைந்தே ஆகணும். அது ஸ்பாட் என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு தான் ஃபியூச்சர் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுப்பாங்க. இல்லை ஃபியூச்சர் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஸ்பாட் ஆக மொத்தம் ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் இணையணும். ஸ்பாட்டோட விலைக்கு தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதனால் இப்போ நியர்பை மே கான்ட்ராக்ட் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கு நியர்பை வர்றது பிரச்சனை கிடையாது. அப்போது அடுத்த ஜூன் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 18398. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள்.
இப்போ ரோல் ஓவர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த ரோல் ஓவர் பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த ரோல் ஓவரோட அர்த்தம் என்னென்னா, மே கான்ட்ராக்டில் ஒரு பொசிஷன் இருக்கும். அந்த பொசிஷனை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜூனுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், இங்கே மே மாதத்தில் ஷார்ட் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ஷார்ட்டை இதுக்கு ரோல் ஓவர் பண்ணார்னா அவர்களுக்கு மேலும் ஒரு 70 புள்ளிகள் ப்ராஃபிட்டாக இருக்கும். ப்ராஃபிட் மீன்ஸ் கிடைக்கும், 70 புள்ளி அதிகமாக கிடைக்கும். ஆனால் பையராக இருந்தாங்கன்னா 324க்கு ஒரு பொசிஷனை கவர் பண்ணிவிட்டு மீண்டும் 398க்கு அதிக விலை கொடுத்து வாங்கி ஒரு பொசிஷனை ஏற்படுத்த வேண்டும். லாங்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஷார்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இதன் மூலியம் புரிந்து கொள்ளலாம். அப்போ அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 452. அப்போது இந்த கரண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் 2 months கழிச்சு இருக்கிற கான்ட்ராக்டுக்கும் 140 ரூபா ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ப்ரீமியம் பிரச்சனை தான் பேங்க் நிஃப்டியில் நீடிக்குது. இப்போ நிஃப்டி இன்னைக்கு மேலே போனதுக்கு ஒரு ரீசனாகவும் இதை எடுத்துக்கலாம். இது மட்டுமே ரீசன் கிடையாது, இது மட்டுமே காரணம் கிடையாது. சிலர் வந்து நம்ம சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த சரியாக புரிஞ்சுக்காமல் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ காரணிகள் உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. சந்தை நிஃப்டியை வந்துட்டு மேலே சென்றதற்கு மிக முக்கிய காரணங்களுள் இதுவும் ஒன்று. அடுத்தடுத்த கான்ட்ராக்டுக்கு வந்துட்டு ப்ரீமியம் இருந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இது வந்து ரொம்ப முக்கியமான குறிப்பு. இது நீங்கள் ஆய்வு செய்யணும் தினமும், அதுதான் முக்கியமே. இப்போது நம்ம சொல்லியிருந்தோம் எந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு அமையலாம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரேடல் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. 18300 கால் புட், அடுத்து 18200 புட், 18400 கால், அடுத்தது 18500 கால், 18250 புட். அப்போது இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரேடல் 18300ஐ மையமாக வைத்து ஒரு ஸ்ட்ரேடல் அமைந்துள்ளது. இந்த ஸ்ட்ரேடல் என்ன பண்ணுவாங்க, மொத்த ப்ரீமியம் நம்மளுக்கு 80 + 60 அப்படின்னா 140 ரூபா ப்ரீமியம். அப்போது 18300ஐ மையமாக வைத்து 18440ம் 18300லேருந்து 140 கழிச்சா 18160ம் சந்தை இந்த ரேஞ்சுக்குள் இருக்கவே அதிகமாக விருப்பப்படுகிறார்கள். 18160லிருந்து 18440க்குள் இருக்கதான் அதிகமான விருப்பம். இதற்குள் இருக்கிற வரை 18160லிருந்து 18440க்குள் இருக்கும் வரை 18300 கால் புட்டை ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு 100% என்ன வரும், ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் லாங் ஸ்ட்ரேடல் எடுத்தவங்களுக்கு இதற்கு கீழோ இதற்கு மேலோ சென்றால் மட்டுமே 100% ப்ராஃபிட் வரும். 100% ப்ராஃபிட்னா இந்த ப்ரீமியத்துக்கு 100% கிடையாது. அவர்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறதே அப்போ தான், அதுதான் 100% அவங்களுக்கு லாபம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது தான். 100% லாபம்னு கணக்கு எடுத்துக்கக்கூடாது. உச்சரிப்பை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 100% அவங்களுக்கு லாபம் வரும். நீங்கள் எடுத்த ப்ரீமியத்தில் இப்போ 140 பாயிண்ட் அப்படின்னா 280 பாயிண்ட் அப்படின்னா 140 ரூபா ப்ராஃபிட்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு 140லேருந்து 141ங்கிறதே ப்ராஃபிட் தான். இந்த 1 ரூபா ப்ராஃபிட் வேணும்னாலே எக்ஸ்பைரி அப்போ அப்படி தான் இருக்கணும். அடுத்தது 18400 கால், 18200 புட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல். அப்போது 18200, 18400, 18200க்கும் 400க்கும் உண்டான ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 30 + 30 60 64 ரூபா வரும். இந்த 64 ரூபாயை கழிச்சோன்னா 18136. இதுவே 18400லேருந்து 64 ஆட் பண்ணால் 18464. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வர ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணுறவங்களுக்கு 100% ப்ராஃபிட் தான். இதனை கடக்கும்போது தான் லாங் ஸ்ட்ராங்கல் எடுக்கிறவங்களுக்கு வரும். இதை புரிந்துக்கணும். அப்போ இந்த லெவல்ஸை தாண்டது மிக 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 கடினம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இதில் எது வேணாலும் நடக்கலாம் சந்தை. அதனால் இந்த எல்லை அப்படிங்கிறது இது கடக்காத வரை இவர்களுக்கு லாபம் இல்லை. அதனால் இது 18136க்கு கீழும் 18444க்கு 464க்கு மேல் செல்வது மிக மிக கடினம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது
லெவல்ஸ் 18241 டு 18381 ஷார்ட் லெவல், 18160 டு 18444 18440 ஒயிட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 1 18352 18381 18434 சப்போர்ட் லெவல் 18289 18241 18171 ஆக இருக்கும். பேங்க் நிஃப்டி, இந்த பேங்க் நிஃப்டியோட பிரச்சனையை இப்போ தான் நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 350 புள்ளிகளுக்குள்ளே தான் ஒரு ரேஞ்ச் இருந்திருக்கு. இந்த ஸ்பாட் இந்த ஃபியூச்சரோட ப்ரைஸ் பாருங்கள், இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் எடுத்திருக்கு. இது நேற்று இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 43969, நேற்றைய க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ₹2 டிஸ்கவுண்ட் அப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 43885, இப்போ வந்து ப்ரீமியம் 40 புள்ளிகள் பாயிண்ட்ஸ் ப்ளஸ். அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 44016, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 215 பாயிண்ட்ஸ். இப்போ அதிகரிச்சிருக்கு. ஆனால் நேற்று என்னவா இருந்திருக்கு, குறைந்துள்ளது. இப்போவே பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் நேற்று 43969லேருந்து இங்கே 885னா கிட்டத்தட்ட 80 புள்ளிகள் மைனஸ் அப்படிங்கிறத இங்கே இது. ஆனால் நேற்றைய க்ளோசிங்க்கும் இன்றைக்கி க்ளோசிங்க்கு பார்த்தா இவங்க 40 புள்ளிகள் தான் மைனஸ். அதே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 30 புள்ளிகள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 புள்ளிகள். இதன் காரணத்தை நாளைக்கு ரொம்ப இதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். இதை மிக முக்கிய குறிப்பாக பாருங்கள். இதை பார்க்க தவறியவர்களுக்கு கால் ஆப்ஷனுடைய ஏற்றமும் புட் ஆப்ஷனுடைய ஏற்றமும் பிரச்சனையாக மாறும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தையை இறங்கி முடிஞ்சிருந்தாலும் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் குறைவாக இருந்திருக்கும், கால் ஆப்ஷனுடைய கரைதல் குறைவாக இருந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 44000 கால், 43900 கால், 43800 புட், 44000 புட், 43900 புட்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே யோசிக்க வேண்டியது ஐடிஎம் புட் நம்மளுக்கு வரக்கூடாது, அதிகமாக வராது. அப்படி ஐடிஎம் புட் வந்திருக்கு. நாளை தினம் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதை பாருங்கள். ஃப்யூச்சரில் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீமியம் அதிகரித்துள்ளது. இது எதை குறிக்கும்னா ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறத வந்து குறிக்கும். ஏன்னா மார்க்கெட் மைனஸில் இருக்கும்போது அவங்க ப்ரீமியத்தில் வராங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஷார்ட் கவரிங் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஷார்ட் கவரிங் ரியலாக வந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஏற்படணும், நேற்றைய லோவுக்கு கீழே பிலோவில் ஓப்பன் வந்து அதற்கப்புறம் சந்தை மேலே வந்துட்டு தான் ஷார்ட் கவரிங்க்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஷார்ட் கவரிங் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் தான் தவிர அதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் அதிகரித்துள்ளது. இது பார்த்திங்கன்னா 43900 218 இருக்கிறாங்க, 225 இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த மணியில் ₹7 அதிகமாக இருக்காங்க, காலை விட புட் அதிகமாக இருக்குது. இதை மிட் பாயிண்ட்டாக வச்சோம்னா இவங்க 2 பேரும் என்ன ஆகும்னா சேமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ₹17 அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க சரி, அப்போது இவங்களை விட இவங்க ₹16, அடுத்தது ₹100, ₹118, ₹17. இது வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது. இது எதையோ ஒன்று குறிக்கிறது. இது எதனால் அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆய்வு செய்யுங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ப்ரீமியத்தோட நகர்வை நீங்கள் அப்சர்வ் பண்ணி என்னென்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் குறிப்பெடுக்கணும். இன்றைக்கி இது நடந்தது, அது நடந்தது, இப்போ இன்றைக்கி இந்த டிஃப்ரெண்ட்னால மார்க்கெட் ஏறிச்சு, இந்த டிஃப்ரெண்ட்னால இறங்குச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு குறிப்பு ஒவ்வொன்றுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. இதை நீங்கள் கிராஃப் வரைபடத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற வர இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தென்படாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பேங்க் நிஃப்டி குறிகளை 43675 டு 44118, ஒயிட் ரேஞ்ச் 43457 டு 44343, ரெசிஸ்டன்ஸ் 43975, 44171, 44539, சப்போர்ட் லெவல் 43851, 43714, 43410 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.